தைப்பொங்கல் வழிபாட்டில் இடம்பெற வேண்டிய மஞ்சள் கொத்தினை அறுவடை செய்து விற்பனைக்கு அனுப்பும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் வீடுகளை புதுப்பொலிவுடன் காட்சியளிக்க வைப்பதற்காக வெள்ளை சுண்ணாம்பு தயாரிக்கும் பாரம்பரிய தொழிலாளர்களும் பொங்கல் விழாவை எதிர்நோக்கி நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். மடை திறந்த வெள்ளம் போல் தமிழர் மனங்களில் உற்சாகத்தை அள்ளிவர காத்திருக்கிறது தைப்பொங்கல் விழா. உழவர் திருநாள் படையலில் செங்கரும்பும் மஞ்சள் கொத்தும் தவறாமல் இடம்பெற்றுவிடும். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே உள்ள சேர்வைக்காரன் மடம், தங்கம்மாள்புரம், சிவஞானபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இயற்கை உரம் மூலம் வளர்த்தெடுக்கப்பட்ட மஞ்சள் கொத்துகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படுகின்றன. பொங்கல் சிறப்பு தொகுப்பில் மஞ்சளும் இடம்பெற அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கம்மாள்புரம், சிவஞானபுரம், சேர்வைக்காரன் மடம் இந்த லைன் பார்த்துக்கோங்க. மஞ்சளுக்கு நல்லா ஃபேமஸ்ஸு. ஈரோடு மாவட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அதை நல்லா உற்பத்தியாகி மறுபடியும் கொடுக்குவோம் மக்களுக்கு. நல்லா இங்கேருந்து கொண்டு போய் மறுபடியும் அவங்க பாடம் பண்ணி மறுபடியும் காய வச்சு அடுத்த வருஷம் எங்களுக்கு தருவாங்க. ஆனால் விளைச்சல் விலையெல்லாம் காணாது பார்த்துக்கோங்க. 10 ரூபாய்க்கு எடுக்காங்க. ஒரு 20 ரூபாய்க்கு போட்டு வியாபாரி எடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படியாகும். கவர்மெண்ட்டு கரும்பு எல்லாம் கொடுக்குங்க. அதே மாதிரி மஞ்சக்குள்ளையும் மக்களுக்கு 2 கொடுத்தீங்கன்னா எங்கள் வாழ்வாதாரம் உயரும். இதேபோல் வீட்டுச் சுவர்களை அலங்கரிப்பதற்கான வெள்ளை சுண்ணாம்பு தயாரிப்பை பாரம்பரிய தொழிலாளர்கள் நம்பிக்கையுடன் மேற்கொண்டு வருகின்றனர். உடுமலை அருகே உள்ள ஆலம்பாளையம் பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக சுண்ணாம்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. சுண்ணாம்பு தயாரிப்பு தேவைக்கான ஓடைக்கற்களை கோவையிலிருந்து வாங்கி வரும் தொழிலாளர்கள் அவற்றை சிறு சிறு கற்களாக உடைத்து சூளையில் இடுகின்றனர். மற்ற மூலப்பொருட்களையும் சேர்க்கும்போது பழுப்பு நிற ஓடைக்கற்கள் வெண்ணிறமாக உருமாறி சுண்ணாம்பாக தயாராகின்றன. வண்ணப்பூச்சிகளின் வருகை நவீனமாகிவிட்டதன் காரணமாக நலிவடைந்துள்ள சுண்ணாம்பு உற்பத்தி தொழிலுக்கு அரசின் ஆதரவு தேவை என்பது தொழிலாளர்களின் வேண்டுகோளாக உள்ளது. எங்களுக்கு போதிய வசதி வாய்ப்பு இல்லாமல் இந்த சுண்ணாம்பு சுடாமல் இருக்கிறோம். ஏதோ இருக்காங்க உள்ள அளவில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஏதோ கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு உதவி பண்ணால் நல்லாயிருக்கு. இயற்கை முறையில் நாங்கள் செஞ்சு இது பண்ணிட்டு இருக்கிறோம். என்னென்னமோ பவுடருக்கு வாங்கி அடிக்கிறாங்க, பெயிண்ட்டுக்கு வாங்கி அடிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் மனுஷனுக்கு ரொம்ப இதாகிடுது. அதனால் எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் பார்த்து ஏதோ ஒன்று பண்ணுனா எங்களுக்கு நல்லா இருக்குங்க. இது எங்களுக்கு ரேஷன் கடை மூலியமாக வருஷத்துக்கு ஒரு தடவை ரேஷன் கடை மூலியில் வேறு ரேஷனில் வச்சு கொடுத்தாலும் கூட நல்லா இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி உண்மை பொருளாகி விவசாயிகளுக்கும் உழவு சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கும் புது வாழ்வை தர வேண்டும். அந்த நம்பிக்கையுடன் தைமகளை வரவேற்க காத்திருப்போம்.